இதெல்லாம் விஜய் எப்படி மாறும்? கல்வி அனைவருக்கும் சமம். தொழில் தொடங்க நினைக்கும் இளைஞர்களுக்கு எந்த மாதிரியான ஊக்குவிப்பு, எப்படி தொழில் வளர்ச்சிக்கு மேம்படுத்துகிறது, இந்த மாதிரி நாட்டை மாற்றப் போகிறார் என்று அதுக்கெல்லாம் விஜய் என்ன செய்ய போகிறார் என்று பார்க்கலாம். மாபெரும் தமிழ் கனவு, அந்த கனவு எல்லாம். வணக்கம். தமிழ்நாட்டின் முதலமைச்சராக சி. ஜோசப் விஜய் அவர்கள் பொறுப்பேற்றிருக்கிறார். ஒரு மிக கடுமையான நெருக்கடிக்கு இடையே அவர் பதவியேற்றிருக்கிறார். அவர் முன் பல்வேறு சவால்கள் காத்திருக்கின்றன. அந்த சவால்களெல்லாம் அவர் எவ்வாறு எதிர்கொள்ளப் போகிறார் என்பதுதான் $1,000,000 கேள்வியாக இருக்கிறது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 107 இடங்கள் மட்டுமே விஜய் அவர்களுக்கு இருக்கிறது. மீதி இடங்கள் கிட்டத்தட்ட 107, 110, 13 இடங்கள் திமுக கூட்டணி கட்சியினர் கொடுத்த இடங்கள். திமுகவிலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. காங்கிரஸ்லேருந்து 5 இடங்கள், விசிக 2, கம்யூனிஸ்ட் கட்சிகள் 4, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் 2, இப்படி 13 இடங்கள் வெளியிலிருந்து ஆதரவு மூலமாக அவருக்கு இந்த ஆட்சி அமைப்பதற்கு உதவியாக இருந்திருக்கிறது. கடுமையான நெருக்கடிக்கு பிறகு இந்த ஆட்சியை அமைக்கிறார். இப்போ அவர் முன்னாடி இருக்கிற சவால், எதிர்க்கட்சியான முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை எப்படி எதிர்கொள்ளப் போகிறார், திமுக அரசாங்கத்தின் மீதான குற்றச்சாட்டுகள் எல்லாம் எப்படி எதிர்கொள்ளப் போகிறார், எப்படி பேசப் போகிறார் என்பதெல்லாம் ஒரு பெரிய கேள்வியாக இருக்கிறது. ஏனென்றால் அவர் அரசாங்கம் தற்போது ஓடிக்கொண்டிருப்பது திமுக கூட்டணி கட்சிகளின் ஆதரவால் தான். அதனால் திமுக மீதான தனது விமர்சனங்களை எப்படி தொடர்வாரா இல்லையா என்பதெல்லாம் பார்க்க வேண்டும். திமுக செய்த தவறுகளை எல்லாம் சுட்டி காட்டுவேன், அதன் மீது நான் நடவடிக்கை எடுப்பேன் எல்லாம் பேசியிருக்கார். என்ன செய்ய போகிறார் என்பதை பார்க்கலாம். கடன் 10 லட்சம் கோடி கடன் இருக்கிறது. நிதி நிலைமை மோசமாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் பெரிதாக இல்லை. மகளிர் என்னதான் மாதம் 1000 ரூபாய் வாங்கினாலும் பெரிய வளர்ச்சி இல்லை, மேம்பாடு இல்லை. இன்னமும் ஏதாவது மாற்றம் நடக்குமா என்று எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல் வயதானவர்கள், முதியவர்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை பாதுகாத்துக்கொள்ள போராடி கொண்டிருக்கிறார்கள். இளைஞர்கள், அதாவது மாணவர்கள், தாங்கள் விருப்பமான படிப்பை படிக்க முடியாத அளவிற்கு தவிக்கிறார்கள். கல்வி மிகப்பெரிய பிஸ்னஸ் ஆகிவிட்டது, வியாபாரமாகிவிட்டது. ஒரு படிப்பில் சேர்வது ஒரு குதிரை கொம்பாக இருக்கிறது. ஒரு மாணவருக்கு பிடித்த கல்லூரியில் ஒரு பிடித்த இடத்தில் சேர்ந்து படிப்பது மிக கடினமான வேலையாக இருக்கிறது. கல்விக்கடன் வாங்க வேண்டி இருக்கிறது. கடன் வாங்கி படிக்க வேண்டிய சூழல் இருக்கிறது தமிழ்நாட்டில். படித்து முடித்த பிறகு அவருக்கு நல்ல வேலை கிடைக்கிறதா என்றால் இல்லை. நல்ல வேலை கிடைக்கும் என்ற உத்தரவாதம் கொடுக்கின்ற கல்லூரியில் சேர்வதற்கு கடுமையான போட்டி இருக்கிறது. அந்த கல்லூரியில் சேர்வதற்கு கடுமையான பணத்தை செலவழிக்க வேண்டியிருக்கிறது. எந்த கல்லூரி வேலை வாய்ப்பை கொடுக்குமோ அந்த கல்லூரியில் சேர்வதற்கு மாணவர்களிடம் இருந்து கட்டணம் அதிகமாக வசூலிக்கப்படுகிறது. 5 லட்சம், 6 லட்சம், 7 லட்சம் வரைக்கும் இன்ஜினியரிங் கல்லூரிகள் எல்லாம் பணம் வசூலிக்கப்படுகிறது. இப்படி ரொம்ப ஒரு காஸ்ட்லியான பிஸ்னஸாக எஜுகேஷன் மாறிவிட்டது. படிப்பதே நான் ஒரு பையன் உத்தரவாதமாக வேலை வாங்கணும்னா அவன் குறைந்தபட்சம் வருஷம் 5 லட்சம் வச்சு செலவு பண்ணணும் இன்ஜினியரிங்க்குன்னு ஆகிவிட்டு. இதையெல்லாம் விஜய் எப்படி மாற்றப் போகிறார்? கல்வி அனைவருக்கும் சமமாக எப்படி வழங்கப் போகிறார்? கல்வி கட்டண கொள்ளையை எல்லாம் எப்படி தடுக்கப் போகிறார்? மாணவர்கள் தங்களுக்கு பிடித்ததை படிப்பதற்கு தகுந்த சூழலை எப்படி உருவாக்கப் போகிறார்? அரசு பள்ளிகளில் மாணவர்கள் சேர்ப்பது குறைந்து வருகிறது. அரசு பள்ளிகளில் படிப்பது ஏழைகள் தான் படிப்பார்கள், கஷ்டப்படுபவர்கள் தான் படிப்பார்கள். அரசு பள்ளியில் படிப்பது அசிங்கம் என்று தற்போது ஒரு சூழல் உருவாகி வருகிறது. அதனால் தனியார் பள்ளியை நோக்கி செல்கிறார்கள். அரசு பள்ளியின் தரம் குறைந்து விட்டது, அதனால் தனியார் பள்ளிக்கு செல்கிறோம் என்று ஒரு குரூப் போயிட்டு இருக்கிறாங்க. அப்போது அரசு பள்ளிகளின் தரத்தை எப்படி உயர்த்தப் போகிறார்கள்? தனியார் பள்ளிக்கு நிகராக அரசு பள்ளிகளில் ஆங்கிலம் எப்படி கற்றுக் கொடுக்க போகிறார்கள்? தனியார் பள்ளிக்கு நிகராக அரசு பள்ளிகளில் மாணவர்களுக்கு எப்படி பயிற்சி அளிக்கப் போகிறார்கள்? தனியார் பள்ளிக்கு நிகராக அரசு பள்ளிகளில் இருக்கின்ற மாணவர்களின் தரத்தை எப்படி மேம்படுத்தப் போகிறார்கள்? தனியார் பள்ளிக்கு நிகராக அரசு பள்ளிகளில் இருக்கின்ற உள்கட்டமைப்பு வசதிகளை எப்படி மேம்படுத்தப் போகிறார்கள்? அதே போல தனியார் கல்லூரிகளுக்கு இணையாக அரசு கல்லூரிகளில், அரசு கலை அறிவியல் கல்லூரிகள், அரசு பொறியியல் கல்லூரிகள், அரசு மருத்துவக் கல்லூரிகளில் எப்படி உள்கட்டமைப்பு வசதியை மேம்படுத்தப் போகிறீர்கள்? மாணவர்களுக்கு பெருத்த சந்தேகம் தொடர்ந்து பல ஆண்டுகளாகவே இருக்கிறது. இந்த தனியார் காலேஜில் சேர்ந்தால் நல்லா இருக்குமே லைஃபு, இந்த ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்த்துனா என் குழந்தைய சேர்த்துனா நல்லா இருக்குமே லைஃபு
அப்படின்னு இருக்குது. இந்த நிலைமை மாற்றி அரசு பள்ளியும் தரமான பள்ளியாக இருக்கும் என்ற சூழலை எப்படி மாற்றப் போகிறீர்கள்? அரசு கல்லூரியும் தரமானதாக இருக்கும் என்ற சூழலை எப்படி மாற்றப் போகிறீர்கள்? இதெல்லாம் விஜய் முன்னாடி இருக்க மிகப்பெரிய சவால். அரசு பள்ளி ஆசிரியர்கள், அரசு கல்லூரி ஆசிரியர்கள் தரமான கல்வியை வழங்குவதற்கு, அவர்களது அறிவை மேம்படுத்துவதற்கு எந்த மாதிரி திட்டங்களை வகுக்கப் போகிறது? முன்பெல்லாம் தமிழ்நாட்டிலையும் இருக்குது, பள்ளிக்கல்வித்துறை வளாகத்துலேயும் இருக்குது, கல்வியியல் மேம்பாட்டு ஆராய்ச்சி நிறுவனம் இருக்குது. டீச்சர்ஸ்க்கெலாம் ட்ரைனிங் கொடுப்பாங்க, மேலும் மேலும் அவங்கள அப்கிரேட் பண்ணுறதுக்காக. ஸோ இதெல்லாம் இன்னும் தீர்க்கமாக எவ்வளோ நல்லா நடக்க போகுது, அதுக்கெல்லாம் விஜய் அவர்கள் என்ன செய்ய போகிறார் என்று பார்க்கலாம். அதே போல் படிக்கும்போதே மாணவர்கள் +2 படிக்கும்போது பயிற்சி மேற்கொண்டு அவர்களுக்கு பிடித்த கல்லூரி பட்டப்படிப்பை தேர்வு செய்வதற்கு அவர்கள் எப்படி தயார் செய்வார்கள்? கல்லூரியில் படிக்கும்போதே, இறுதி ஆண்டு படிக்கும்போதே அடுத்த வேலையை உருவாக்கி கொள்ளும் வகையில், அடுத்த வேலைக்கோ அல்லது ஒரு தொழிலையோ தொடங்குவதற்கோ தகுந்த மாதிரி மாணவர்கள் எப்படி மாற்றப் போகிறீர்கள்? ஏன்னா இப்போ டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டு நாடு எங்கேயே போயிடுச்சு. ஏஐ டெக்னாலஜி, இன்ஜினியரிங் டெக்னாலஜி எல்லாம் எங்கேயோ போயிடுச்சு. அமெரிக்கா, இங்கிலாந்து, ஐரோப்பிய நாடுகள்லாம் வேறு லெவலுக்கு போயிட்டாங்க. நல்லா வளரணும், நல்லபடியாக இருக்கணும்னா இப்போ துபாய் இந்த மாதிரி அரேபியன் கண்ட்ரிஸ், இல்லைன்னா மேற்கத்திய நாடுகளுக்கு மாணவர்கள் போயிடுறாங்க. அப்படிலாம் போகாமல் தமிழ்நாட்டிலேயே ஒரு சிறந்த கல்வியும், சிறந்த வேலை வாய்ப்பையும், சிறந்த தொழில் வளர்ச்சியும் எப்படி கொடுக்க போகிறீங்க? தொழில் தொடங்க நினைக்கும் இளைஞர்களுக்கு எந்த மாதிரியான ஊக்குவிப்பை கொடுக்க போகிறீங்க? எப்படி தொழில் வளர்ச்சி இங்கே மேம்பட போகிறது? வெளிநாட்டு பன்னாட்டு நிறுவனங்கள், பெருநிறுவனங்கள் தமிழ்நாட்டில் தொழிற்சாலைகள் அமைக்கிறதுக்கு நீங்கள் என்ன மாதிரி செய்ய போகிறீங்க? நேரடியாக மறைமுகமாக பன்னாட்டு நிறுவனங்கள் இங்கு வரும் பொழுது தொழில் முன்னேற்றம் ஏற்படும். நிறைய முதலாளிகள் தமிழ்நாட்டில் உருவாவார்கள். உதாரணத்துக்கு கூகுள் நிறுவனம் வரும் பொழுது கடந்த ஆட்சி காலத்தில் ஆந்திராவுக்கு போயிடுச்சு, தமிழ்நாட்டுக்கு வராமல். அதில் ஏதோ ஏற்பட்ட சில பிழைகள் காரணமாக அப்படி போயிடுச்சு. இந்த மாதிரி பிழைகள் ஏற்படாமல் மிக முக்கியமான நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் தொழில் தொடங்குவதற்கு நீங்கள் எந்த மாதிரியான திட்டத்தை வழிவகுக்கப் போகிறீர்கள்? எப்படி ஒரு சிங்கிள் விண்டோ சிஸ்டம், லஞ்சம், ஊழல், இந்த மாதிரி இடம் கையகப்படுத்துவதற்கு, ஒரு தொழிற்சாலை அமைப்பதற்கு லஞ்சம் கொடுப்பது, ஊழல் நடப்பது, இதெல்லாம் இல்லாமல் தெளிவாக யார் வந்தாலும் ஓப்பன் டு ஆல், யார் வந்தாலும் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு கை கொடுக்கும் வகையில் தொழில் தொடங்கலாம் என்ற ஒரு வாய்ப்பை எப்படி உருவாக்கப் போகிறீர்கள் என்பதெல்லாம் உங்கள் முன்னாடி இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால். அதே போல் சுகாதாரம், குடிநீர், சுத்தமான குடிநீர், அனைவருக்கும் சுத்தமான குடிநீர் வழங்குவது மிகப்பெரிய ஒரு சவால். நிறைய இடங்களில் ஈரோடு, நாமக்கல், சேலம் போன்ற இடங்களெல்லாம் நிலத்தடி நீர் பாதிக்கப்பட்டிருக்கிறது, காவிரி ஆற்று படுகை பாதிக்கப்பட்டிருக்கிறது, தோள்பட்டறை, சாயப்பட்டறை கழிவுகளெல்லாம் வாய்க்காலிலும் ஆறிலும் ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த நீரை குடிப்பவர்களுக்கு கேன்சர், புற்றுநோய் வருகிறது. இதெல்லாம் தடுக்க எப்படி நடவடிக்கை எடுக்க போகிறீங்க? சுத்தமான சுகாதாரமான குடிநீரை வழங்குவதற்கு எப்படி நடவடிக்கை எடுக்க போகிறீங்க? மருத்துவம் மிகப்பெரிய சவால். ஒரு இன்சூரன்ஸ் போட்டிருந்தால் தான் அவங்க உயிரை காப்பாற்றிக்க முடியும். ப்ரைவேட் ஆஸ்பத்திரி போனால் தான் உயிரை காப்பாற்றிக்க முடியும். அரசு ஆஸ்பத்திரியில் போனால் உயிருக்கு உத்தரவாதம் இல்லைங்கிற நிலைமை இருக்குது. இதெல்லாம் எப்படி மாற்ற போகிறீங்க? அரசு மருத்துவமனைக்கு சென்றாலும் ஒரு சீரிய சிகிச்சை அளிக்கப்படும், தனியார் மருத்துவமனைக்கு நிகராக சிகிச்சை அளிக்கப்படும் என்ற நிலைமையை எப்படி கொண்டு வர போகிறீங்க? இதெல்லாம் ட்ரீம். தமிழ்நாட்டில் பல இளைஞர்களுக்கு இருக்கிற ட்ரீம். உங்களுக்கு ஓட்டு போட்ட இளைஞர்களுக்கு, பெண்களுக்கு இருக்கிற ட்ரீம். இம்பேக்ட் இந்தியா மூவ்மெண்ட் ஃபவுண்டராக எனக்கு இருக்கிற ட்ரீம். புதுசாக ஒருத்தர் ஆட்சிக்கு வந்தால் எந்த மாதிரி நாட்டை மாற்றப் போகிறார் என்று பலருக்கும் ஒரு கனவு இருக்கும். நம்ம ஊரே சொர்க்க பூமியாக மாறிடாதா? அது மாதிரி நமக்கு பெரிய கனவு இருக்கிறது, மாபெரும் தமிழ் கனவு. அந்த கனவை எல்லாம் எப்படி நீங்கள் செயல்படுத்த போகிறீர்கள் என்பதை பார்க்கலாம். இத்தனை கனவுகளும் உங்கள் மீது சுமத்தப்படுகிறது. தமிழ்நாட்டின் முதலமைச்சராகிய, தமிழ்நாட்டின் முதல் சேவகராகிய ஜோசப் விஜய் அவர்களுக்கு இந்த பொறுப்பு கொடுக்கப்படுகிறது. இந்த பொறுப்பை சிறப்பாக செய்ய போகிறதா எப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.